Hello everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை எப்படி நம்ம வந்து ஒரு AWS உடைய S3யில் ஹோஸ்ட் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். ஜஸ்ட் ஒரு 5 or 10 மினிட்ஸில் நீங்களே வந்து ஈஸியாக உங்கள் எந்த வெப்சைட் வேணாலும் உங்களால் ஹோஸ்ட் பண்ண முடியும் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன் அமேசான் அக்கௌண்ட்குள்ளார. பட் ஆனால் கூகுளில் போயிட்டு freecss.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே அவங்க வச்சுருப்பாங்க, ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் உடைய டெம்ப்ளேட்ஸு. ஸோ நீங்கள் எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த வெப்சைட் நல்லா இருக்குதான்னு தெரியல, டெமோ நீங்கள் வேணுன்னா இது வந்து லைவ் டெமோ கூட பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு. யா, லுக்ஸ் நீட். ஸோ இந்த வெப்சைட்டே நம்மளுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பேசிக்கான ஸ்டாட்டிக் வெப்சைட் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சர்வீசஸ் எல்லாமே ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த வெப்சைட்டே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம சூஸ் பண்ணது. ஸோ கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட். ஸோ ஜஸ்ட்டு நான் டவுன்லோட் கொடுத்தாலே எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். இது வந்து எனக்கு ஜிப் ஃபைலாக இருக்குது, அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துட்டு நார்மல் ஃபோல்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளார போகணுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளார எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். ஸோ இது ஸ்டாட்டிக் வெப்சைட்றதுனால ஜஸ்ட் index.html தான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ஃபைலு. ஸோ நான் அதை டபுள் கிளிக் பண்ணனாலே எனக்கு இது ஓப்பன் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் வெப்சைட் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டமில் எந்த லொக்கேஷனில் இருக்குதோ அந்த இடத்துலேருந்து ஓப்பன் ஆகுது. நான் ஜஸ்ட்டு பேஜ் மாற மாற அதுவே எனக்கு வந்து ப்ராப்பராக டைவர்ட் ஆகி ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வெப்சைட்டாக இது ஒர்க்கிங்கில் இருக்குது இப்போது. ஸோ நம்மக்கிட்ட இப்போது ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டுடைய டெம்ப்ளேட் இருக்குது, கம்ப்ளீட் கோட் டெம்ப்ளேட் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக AWSகுள்ளே போயிடலாம். போயிட்டு S3 வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ S3ன்றது தான் ஸ்டோரேஜ் லொக்கேஷன். அங்கேருந்து தான் நம்ம இதை வந்து எல்லாத்தையுமே ஹாஸ்ட் பண்ண போகிறது ஸ்டாட்டிக் வெப்சைட்டை. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் பக்கெட் கொடுக்குறேன். பக்கெட்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து DK கோடர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஏஷியா பசிஃபிக் சவுத்லேயே இருக்கட்டும் ரீஜியன். ஸோ ACLS எனேபிள் டிசேபிள்னு 2 ஆப்ஷன் காட்டும், ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப்பு. ஸோ நான் வந்து இதில் எனேபிள்டு வைக்கிறேன். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ப்ரைமரி கோலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டாட்டிக் வெப்சைட்டை வந்து பப்ளிக்காக மாற்றுறது தான். ஸோ அதனால் இதை வந்து பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் வந்து அன்செக் பண்ணிடுறேன். அன்செக் பண்ணுறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அக்னாலஜ்மெண்ட் கேட்குதா, நம்ம வந்து பப்ளிக்காக ஆக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோமான்ட்டு. ஸோ நான் அக்னாலஜ்மெண்ட்டில் எஸ் கொடுத்துட்றேன். பக்கெட் வெர்ஷனிங் இது எல்லாமே நீங்கள் வந்து டிஃபால்ட் அப்படியே விட்டுறலாம், எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. கீழே வந்து க்ரியேட் பக்கெட் கொடுத்துருங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ACLS டிசேபிள் எனேபிள்டு வந்து எனேபிள்டாக மாற்றுறது, அலோ பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்குறது, இது எல்லாமே நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் நார்மலாக S3யில் ஏதாவது ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பக்கெட் வந்து அந்த மாதிரி க்ரியேட் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுன்றதுக்காக இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸில் போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா DK கோடர்ஸ் நம்மளுக்கு ஒரு பக்கெட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இப்போ இதுக்குள்ளார போகணுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக S3 பக்கெட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஒரு ஃபோல்டர் மாதிரி. அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இது வந்து க்ளவுடில் இருக்கிற ஒன்று. நம்ம வந்து இப்போ OneDrive, Google Driveலலாம் நம்ம போய் வைக்கிறோம் பார்த்தீங்களா? சேம் லைக் தட் தான் இதுவும். ஸோ இது வந்து AWSக்குள்ளார இருக்கிற ஒரு பக்கெட். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் மாதிரி. அங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஃபைல் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போது என்னோடய ப்ரைமரி ஃபோல்டர், அதாவது என்னோடய பக்கெட்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பக்கெட் தான் நான் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளார எந்த ஃபோல்டர்ஸுமே இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ண போகிறேன். ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், ஆட் ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபோல்டர்ஸ் நான் கொடுத்துட்டு டவுன்லோட்ஸில் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்துட்றேன். ஸோ 39 ஃபைல்ஸ் இருக்குதுன்னு காட்டுது. அப்லோட் பண்ணணுமான்னு கேட்குது, நான் ஆமான்னு கொடுத்துட்றேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் கேட்குது, அப்லோட் கொடுத்துட்றேன். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து க்யூவிங் ப்ராசஸில் ஆட் ஆகிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்லோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இன்னும் 21 ஃபைல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு கடைசியாக 0 ஃபைல்ஸ் வரும்போது சக்ஸஸ் ஆகிடும். 78%, ஓகே 100% ஆகிடுச்சு. ஸோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நம்ம இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் கொடுத்துட்டு இதுக்கு இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளார தான் நம்மளுடைய கம்ப்ளீட் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கான்னு கேட்கும். ஸோ அதில் போய் நீங்கள் எடிட் கொடுத்துட்டு எனேபிள் கொடுத்துடுங்க.
எனேபிள் கொடுத்துட்டு எது உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ஃபைலுன்னு கேட்குது. ஸோ ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போய் உள்ளார பார்த்துடலாம். ஸோ index.html தான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டு. நம்மளுக்கு வந்து இங்கே எரர் ஹேண்ட்லிங் மாதிரி எந்த பர்டிகுலர் ஃபைல்ஸும் இல்லை, அதனால் வெறும் index.html மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நான் மறுபடியும் பழைய மாதிரி போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கீழே வந்துட்டு ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கில் எடிட் எனேபிள் இந்த இடத்துல வந்து என்னோடய என்ட்ரி பாயிண்ட் ஃபைல் எழுதணும் index.html. எரர் டாக்குமெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா error.html கொடுக்கலாம், இல்லாட்டி அப்படியே நீங்கள் விட்டுடலாம். கீழே வந்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி எடிட்டட் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய வெப்சைட்டை ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனெக்ஸோ HTML போயிட்டு நம்மளுடைய index.html தான் என்ட்ரி பாயிண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ index.html கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் URL வரும். ஸோ இந்த URL ஜஸ்ட்டு காப்பி பண்ணி உங்களுடைய URL போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஓகே அக்சஸ் டினைடு வருது. ஸோ ஏதோ ஒரு சின்ன பெர்மிஷன் இஷ்யூஸ் வருது, அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். bucket does not have bucket versioning enabled. ஓகே எனக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பக்கெட்க்கு வந்து அக்சஸ் ACLs வந்து நம்ம எனேபிள் பண்ணோம் இல்லையா, அது இந்த இடத்துல மேக் பப்ளிக் யூஸிங் ACL கொடுக்கணும். இது கொடுத்தா தான் அது வந்து அந்த மாதிரி மாறும். ஸோ நான் இதுவும் கொடுக்குறேன். மேக் பப்ளிக் கேட்குது, மேக் பப்ளிக் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி எடிட்டட் பப்ளிக் அக்சஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரீலோட் பண்ணால் எனக்கு பேஜ் லோட் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை வந்து பப்ளிக்காக மாற்றியாச்சு. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லி ஃபங்க்ஷனலான ஸ்டாட்டிக் வெப்சைட். இது எல்லாமே உங்களுக்கு CSS JS எல்லாமே ஒர்க் ஆகும். ஈவன் பேஜ் ஷிஃப்டிங் நீங்கள் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அபவுட்டில் கொடுத்தீங்கன்னா அபவுட் அஸ் போகும், சர்வீசஸ் அந்த மாதிரி JS ஸ்கிரிப்ட்ஸு எல்லாமே ஒர்க் ஆகும் ப்ராப்பராக. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டை வந்து பப்ளிக்காக ஹோஸ்ட் பண்ணுறது. ஸோ பட் இது வந்து ஹானஸ்ட்டாக கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப அட்வைசபிளான மெத்தடில் இன்னும் ப்ராப்பரான ஸ்டெப்ஸில் போடணும். ஸோ இது வந்து ரொம்ப ப்ராப்பரான ஸ்டெப்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் டெம்பரரியாக நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணணும், இல்லை கிளைண்ட்க்கு வந்து சாம்பிள் காட்டணும், அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும், தே கேன் ஈஸிலி லுக் இன்டு இட். ஸோ that's it. So I hope இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். So that's it for today. See you in my next video. Until then, it's bye from Deepak. Bye bye.